உள்ளே வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு தைராய்டு இருந்தது. அப்போ தைராய்டு இப்போ வெல்னஸ் செக்ஷன் அட்டன் பண்ணும்போது தைராய்டுக்கு இது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2, 3 வெல்னஸ் செக்ஷன் அட்டன் பண்ணேன். ஏன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக வாங்கணுங்கிறதுக்காக. அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயம் நான் தெரிஞ்சது எனக்கு. அதில் வந்து ஒமேகா 3யும் ப்ரோட்டீன் பவுடரும் எடுத்துக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் 77 கேஜிஸ் இருந்தேன். நான் இப்போ வந்து 69 இருக்கேன். எப்படி குறைஞ்சேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நல்ல குண்டாயிட்டேன், புஷ்டி ஆயிட்டேன். ஒரு பெரிய பைல்வான் மாதிரி ஆயிட்டேன். எனக்கே வந்து இன்னமும் அந்த ஃபீல் தெரியுது. அந்த கை வீங்கினது, கால் கையெல்லாம் புஷ்ஷுன்னு வீங்காது எனக்கு தெரிஞ்சுது. இந்த டஃபஸ்ட் பீரியடை வந்து நான் கடந்து வந்ததுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து வெல்னஸ் தான். வெல்னஸ் எங்கே ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கும் போது தைராய்டு இருந்தது. ஆனால் இன்னும் நான் மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன். மாத்திரை நிறுத்தலை, மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் அந்த ஒரு மாதிரி டயர்டாக தூங்கி தூங்கி விழுகிறது, உடம்பு ஃபுல்லாக வலிக்கிறது, ஒரு மாதிரி சோர்ந்தே இருப்பேன். அந்த சோர்வெல்லாம் போயிடுச்சு இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கும்போது, ஒமேகா 3 எடுக்கும்போது. அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாச்சு. அப்புறம் உடம்பு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரானரி ட்ரைனஸ், ஒரு மாதிரி எரியும், உடம்பே தகன்னு எரியும். அந்த ட்ரைனஸ்லேருந்து எனக்கு இந்த ஒமேகா 3 சாப்பிடும்போது ரெக்கவர் ஆனேன். அப்புறம் ஸ்கின் வந்து சுருக்கங்கள் போனது. அந்த தண்ணி தெளித்து விட்டா எப்படி இருக்கும் செடியில், அப்படியே அப்படியே நல்லா ஆகும்ல, அது மாதிரி தான் இருந்தது என்னோடய வெல்னஸுக்கு ப்ரோட்டீனும் ஒமேகா 3யும். வெயிட் வந்து 76 77லேருந்து எனக்கு 69க்கு வந்துருச்சு. நார்மலாக எப்பயும் போல் சுறுசுறுப்பாக இருக்கேன். என்னோடய லைஃப்பை வந்து திருப்பி எனக்கு நல்லபடியாக திருப்பி கொடுத்ததுக்கு வெல்னஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். லைஃப் டைமுக்கு என்னால் இது மறக்கவே முடியாது. டஃபஸ்ட்டு 4 மந்த்ஸை வந்து அந்த ஒரு 20 டேஸ்லேருந்து அதாவது 4 மந்த்ஸ் டஃபஸ்ட் பீரியட் இன் மை லைஃப். அந்த லைஃப் வந்து இப்படி தான் போகுது, தப்பாக போகுதுன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க தெரியல. தைராய்டு வந்து எனக்கு அவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தது. தைராய்டுன்னு கண்டுபிடிக்க எனக்கு 3 மந்த்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தைராய்டு வந்து 1 மந்த் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 1 மந்த்ஸ் கழிச்சு தான் நான் வெல்னஸ் எடுத்துக்க ஆரம்பித்து வித்தின் 20 டேஸில் நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய உடம்பு ரெக்கவர் ஆனதை கண்கூடாக பார்த்தேன். சாப்பிட்ட அன்னைக்கே எனக்கு தொண்டை எரிச்சல் கம்மியாச்சு, தொண்டை எரிச்சல் இல்லாமல் இருந்தது. உடம்பு வந்து திருப்பி என்னோடய பழைய நிலைமைக்கு ஆனதை நான் கண்கூடாக பார்த்தேன். தைராய்டு கடங்க மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருக்கேன், இல்லைங்களா. ஆனால் டஃபஸ்ட்டு கஷ்டமான அந்த பெயின் எல்லாம் இல்லை.